வணக்கம் சன் நியூஸ் நேயர்களே, விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் மூலம் திரைப்பட நுழைவு கட்டணங்களுக்கு டிக்கெட்டுகளுக்கு 28% வரி விதிக்கப்படுகிறது. இதற்கு திரைப்படத்துறையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது திரைத்துறையை அழித்துவிடும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். கள்ள சிடி போன்றவற்றை, திருட்டு சிடி போன்றவற்றை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும், அதற்கு மாறாக திரைப்படத்துறைக்கு ஆதரவு தருவதற்கு மாறாக அதற்கு வரி சுமையை ஏன் அரசு ஏற்றுகிறது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வரி விதிப்பை குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஜிஎஸ்டி மூலமான திரைப்படத்துறைக்கான திரைப்பட நுழைவு கட்டணத்திற்கான வரி விதிப்பு குறையுமா? இதற்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இது எவ்வாறு சாத்தியம்? இதை பற்றி நாம் பேசுவதற்காக இங்கு வந்திருக்கும் விருந்தினர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன், வணக்கம். நடிகர் இயக்குனர் திரு பாபு கணேஷ், வணக்கம். பொருளாதார நிபுணர் திரு சத்யகுமார், வணக்கம். திரு சத்யகுமார், சமீபத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்புகள் அறிவிக்கப்பட்டன. பல்வேறு பொருட்களுக்கான, சேவைகளுக்கான எந்த அளவுக்கான வரிகள் இருக்கும், அதன் மட்டங்கள் எவ்வாறு இருக்கும் என்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இதில் திரைப்பட நுழைவு கட்டணம், முக்கியமாக டிக்கெட்டுகளுக்கு 28% வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு திரைப்படத்துறையினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் நுழைவு கட்டணத்திற்கு, டிக்கெட்டுகளுக்கு 28% வரி விதிக்கப்படுகிறது? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 14வது ஜிஎஸ்டி மீட்டிங்கில் வந்து ரேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, சினிமா துறை மட்டும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, சினிமா துறை வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி வரது 28% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களோட இந்த 28% அதிகமாக கம்மியா அப்படின்னு பார்க்கும்போது, இது அதிகமாக கம்மியான முன்னாடி நம்ம வந்து ப்ரெசென்ட் டேக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துப்போம். நம்ம நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கிற தியேட்டருக்கு வந்து டிக்கெட் காஸ்ட் வந்து 50 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து 120 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 120 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்து வரியும், 1 ரூபா வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டேக்ஸ் ரேட் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 2006 அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து வரி வந்து தமிழ் படத்துக்கு தமிழ் பேர் வைத்தால், தமிழ் ஃபிலிமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. அது சப்சிக்வெண்ட் கவர்மெண்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ இஷ்யூ என்னன்னா, ஜிஎஸ்டிங்கிறது வந்து உங்களோட என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் நம்ம போட்டுட்டு இருந்தது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அந்த பக்கெட், ஜிஎஸ்டி பக்கெட்டில் முழுங்கியாச்சு, அதாவது சப்சியூம் ஆயிடுச்சு. அந்த ஜிஎஸ்டி பக்கெட்டில் போனதுனால இப்போ ஜிஎஸ்டி போடும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் போகுது. அது வந்து 28%. அந்த 28%ல் 14% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 14% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வரி அதிகமானு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகம்னு சொல்ல மாட்டேன், கம்மின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரேஷனலைஸ் ஆயிருக்கு ரேட் பொறுத்த வரைக்கும். இப்போ இமிடியேட்டா திரைப்படத்தோட அதிகம்னு சொல்ல மாட்டீங்க, சொல்றேன். இது வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணி, ஜிஎஸ்டி கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த கான்செப்ட் ஃபுல்லா தெரியாம நம்ம வந்து சொல்ல முடியாது. நான் சொல்றேன் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட அசோசியேஷன் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டிக்கெட் வந்து கேப் பண்ணியிருக்காங்க ரேட். அது யார் கேப் பண்ணது? தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ 120 ரூபா டிக்கெட்டை வந்து டிக்கெட் ரேட்டை வந்து ஃபர்ஸ்ட் குறைக்க சொல்லணும். அந்த 30 ரூபாவை எடுத்துட்டு என்ன செய்யணுங்கிறது அடுத்து சொல்றீங்க. கரெக்ட். முதல்ல நீங்க எனக்கு விளக்க வேண்டியது, இது அதிகம்னு சொல்ல மாட்டேன், குறைவுன்னு சொல்ல மாட்டேன் நீங்க சொல்றீங்க. காரணம் ஏன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி 120 ரூபாயில வந்து 30 ரூபா டாக்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ 30 ரூபா டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கீங்க. அதுதான் டாக்ஸ் அமௌண்ட் இப்போ 28% வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இப்போ என்ன பயப்படுறாங்க, திரைப்படத்துறையினர் என்ன பயப்படுறாங்கன்னா, ஒரு சமயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 120 ரூபாயில இருந்து அந்த 30 ரூபா குறைக்காம 120 ரூபா வந்து டிக்கெட் காஸ்டா இருந்ததுன்னா, கேப் பண்ண டிக்கெட் காஸ்டா இருந்ததுன்னா 120 ரூபா இன்டு 28%, கிட்டத்தட்ட 170 ரூபா கிட்ட டிக்கெட் காஸ்ட் வருது. இதனால என்ன ஆகுது? டிக்கெட் காஸ்ட் ஏறிச்சுன்னா மக்கள் வந்து தியேட்டருக்கு வரது கம்மியாகும். நீங்க ஏற்கனவே தமிழக அரசு, எந்த ஒரு மாநில அரசும் ஏற்கனவே ஒரு டிக்கெட்டுகளுக்கு வரி விதித்திருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த வரியோடு சேர்த்து இந்த வரியும் விதிக்கப்பட்டால் கட்டணம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து எந்த ஒரு மாநில அரசு, முக்கியமாக தமிழக அரசு ஏற்கனவே விதித்திருக்கின்ற அந்த வரியை தொடருமா, தொடராதா? அது அந்த வரின்னு அவங்க சொல்லல. அதுல வந்து 120 ரூபாயில கேப் பண்ணி வச்சிருக்காங்க. 30 ரூபா டாக்ஸும் 1 ரூபா மெயின்டெனன்ஸ் சார்ஜும். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணணும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், நேஷனல் லெவல்ல கூடனா டிக்கெட் அந்த ரேட் கேப் பண்ணாங்க இல்லையா 120 ரூபா, இமீடியட்டா டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணி அந்த டிக்கெட் ரேட் மேல 28% போடணும். போட்டிங்கன்னா 14% சிஜிஎஸ்டி போகும், 14% எஸ்ஜிஎஸ்டி போகும். அது ஒன்று செய்யணும். அது அப்படி பண்ணா ஒரு மாநில அரசுக்கு, முக்கியமாக தமிழக அரசுக்கு ஏற்கனவே அவர்கள் விதித்திருக்கின்ற கட்டணம், வரி, அது வராமல் போக வாய்ப்பு இருக்குல்லவா? இல்ல, உங்களுக்கு ஜிஎஸ்டி கான்செப்டே என்னன்னா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து போடுற பவர் இருக்கு டாக்ஸ். அதனால அது அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால தான் ஜிஎஸ்டி வந்தது. அப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நான் டிக்கெட் காஸ்ட் நான் அதிகமா வச்சுப்பேன், அதுல ஒரு டாக்ஸ் நான் போட்டு வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் 28% நான் வந்து ஜிஎஸ்டியும் போடுவேன்னா டிக்கெட் காஸ்ட் ஏறிடுது. அது தமிழக அரசு போன்ற எந்த ஒரு அரசும் ஏற்கனவே ஒரு டிக்கெட் கட்டணத்தில் இருக்கின்ற தன்னுடைய பங்காக விதிக்கின்ற வரிகள் இவையெல்லாம் தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாமா?
இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்க கூடாது, ஆனால் கேப்ல வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்கணும்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா, இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் கலந்துரையாடி அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ற இடம். என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி முக்கியமான துறைனால அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணி எல்லா மாநிலங்களும் இதை யோசிச்சிருக்கணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஜிஎஸ்டியில் நம்ம நாட்டில் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பேசணுங்கிறது இல்லை. 14 மீட்டிங் நடந்திருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா மினிஸ்டர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டரும் போய் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இதை வந்து இமீடியட்டாக பண்ண வேண்டியது என்னன்னா, அதை நான் சொல்றேன் என்ன பண்ண அடுத்த டிஸ்கஷன்ல. திரு பாபு கணேஷ், 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது டிக்கெட்டுகளுக்கு. இதில் திரைத்துறையினர் கடுமையாக இது எதிர்த்திருக்கிறார்கள். முக்கியமாக பாலிவுட்டை சேர்ந்த திரைத்துறையினர் திரும்ப திரும்ப இப்பொழுது நீதியமைச்சர் தன்னுடைய கோரிக்கைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இருக்கின்ற வருமானத்தில், கிட்டத்தட்ட படங்களின் மூலம் வருகின்ற வருமானத்தில் 8 முதல் 10% வரைக்கு அரசுகளுக்கு வருமானம் கிடைக்கிறது. அதை 12% அளவுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். 28% அளவுக்கு நிர்ணயிப்பது என்பது திரைத்துறையினரை முழுக்க முழுக்க நஷ்டத்தை தள்ளிவிடும் என்று, அது அப்படிதானே? ஆமாம், 100%. இப்போ வந்து நீங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் வந்து தேட்டருக்கு வருதுன்னு வச்சுங்க, இப்போ 120 ரூபா ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி சேருதுன்னு வச்சுங்க, அப்போ கிட்டத்தட்ட 148 ரூபா. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்தா திரையரங்குக்கு சின்ன படங்கள், ஸ்மால் அண்ட் மீடியம் பட்ஜெட் படங்க எவ்வளோ வெற்றி அடையுதோ அப்போ தான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப செழிப்பாக இருக்குது. நல்ல நல்ல கலைஞர்கள் வருவாங்க, சிறந்த இயக்குநர்கள் வருவாங்க, தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களும் மீடியம் பட்ஜெட் படங்களும் தேட்டரில் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கிறதே இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது, திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஜிஎஸ்டினால் டோட்டலாக வந்து நிறைய திறமைசாலிகள் படிச்சுட்டு வர யங்ஸ்டர்ஸ்னுடைய வந்து திறமைகள் வந்து வெளியில் வராமையே வந்து நசுங்கி போயிடும். பெரிய படங்கள் தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய படங்கள் வந்து ஓப்பனிங்கே வந்து 500 ரூபா 1000 ரூபான்லாம் டிக்கெட்டு விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டேக்ஸ்ன்றது ஒரு பெரிய, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% படங்கள் தான் வந்து பெரிய படங்கள். மீதி எல்லாமே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் பட்ஜெட் படங்கள் தான். இன்றைக்கி ஜிஎஸ்டினுடைய தெளிவு இல்லை. இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டே சொல்கிற மாதிரி அவருக்கே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்க மாதிரி, இப்போ முன்னெல்லாம் எங்களுக்கு ஒரு டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும், இப்போ அந்த டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ ஒரு தமிழில் வந்து ஒரு டைட்டில் வச்சோம்னா இப்போ எங்களுக்கு ஜிஎஸ்டி வந்ததுனால அந்த பெனிஃபிட்ஸ் போயிடுமா? இன்னொன்று சப்சிடின்னு ஒன்று வந்து எங்களுக்கு அப்போ வந்து பெரிய ஊக்கத்தொகையாக இருந்துச்சு. கே ராஜானெல்லாம் வந்து அதுக்காக வந்து நிறைய போராடி அவங்க பீரியடில் அவர் பொறுப்பில் இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு சப்சிடி எல்லா கவர்மெண்ட்லேருந்து கிடச்சிட்டு இருந்தது. இப்போ 8% டேக்ஸ் மற்ற மாநிலத்தில் வந்து டேக்ஸ் வாங்கிட்டு அந்த டேக்ஸ் அமௌண்ட்லேருந்து சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற டேக்ஸை வந்து அப்படியே ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடித்தோடனே கவர்மெண்ட் அந்த டேக்ஸ் எடுத்துக்கிட்டு திருப்பவும் வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த ஜிஎஸ்டியில் கிளாரிஃபை நல்ல கரெக்டான தெளிவான ஒரு இது வந்து இங்கே யாருக்கும் புரியும். நுழைவு கட்டணத்திற்கு டிக்கெட்டுக்கு 28% என்று தெளிவாக கூறிவிட்டார். அது சுமை என்று பல்வேறு அமைப்புகள், திரைப்பட அமைப்புகள் திரும்ப திரும்ப நிதியமைச்சரிடம் தன் கோரிக்கைகளை வைத்து இருக்கின்றன. ஆனால் இது குறைமா என்பது நிச்சயமாக வாய்ப்பு மிகவும் குறை. ஜிஎஸ்டியால் பைரசி வந்து பெருகிடும்ன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? ஏன்னா இப்போ தேட்டருக்கு ஜனங்க வரனா அவங்க அடுத்து அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நெட்டில் தான் பார்க்குறாங்க. இப்போ அது எல்லாட்டி கூட இப்பொழுது திருட்டு விசிறி அதிகமாக தான் இருக்கின்றன. பைரசி அதான் இப்போ ஜிஎஸ்டினால இன்னும் கூடிடுமோ? இப்போ வந்து 1 கோடி பேர் இந்தியாவுக்கு வெளியில், சரி 1 கோடி பேர் பைரசியில் படம் பார்க்குறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்போ அது வந்து 5 கோடியாக மாறிடுமான்ற ஒரு பயம் இருக்கு. சார், திரு ராஜன், அரசுக்கு வரி செலுத்த வேண்டும், எந்த துறையாக இருந்தாலும் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு வரி சென்று அரசனுடைய வரி வருமானம் அதிகம் ஆனால் மட்டுமே அரசு எந்த ஒரு ஆதரவையும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியும். அரசுக்கு தான் 28% போகிறது. அப்படி இருக்கும் பொழுது டிக்கெட்டுகளுக்கு 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவது என்பது திரைத்துறையை அழித்துவிடும் என்று எவ்வாறு அஞ்சலாம்? அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. வரி செலுத்தணும். அந்த வரியை அந்த அரசாங்கம் ஒழுங்கா செலவு பண்ணுதா என்பது இன்னொரு விஷயம், அது விட்டுருவோம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நீங்க தரணும். நீங்க கேள்வியே கேட்குறீங்க. ஜிஎஸ்டினா என்ன? ஜி ஃபார் கூட்ஸா இல்லை ஜென்ரலா? சரக்கு தான், கூட்ஸ். சரக்கு. சினிமா சரக்கா? இல்லை, என் கேள்வி கேட்கிறேன். சினிமா ஒரு சரக்கா? சேவை என்று சேர்த்து இருக்கிறார். சேவை என்பது மக்களை வாழ வைக்கிற, மன உளைச்சல் இருக்கிற மக்களை மகிழ்விக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட். குடிச்சிட்டு ஆடி கொலை பண்றவனை கொண்டு வந்து தியேட்டர்ல 3 மணி நேரம் அமைதியா உட்கார்றா,
குடும்ப கஷ்டம் போகிறதுக்கு 3 மணி நேரம் உட்கார்றான்னு சொல்லி ஒரு அற்புதமான தொழிலை கொண்டு வந்தா இதை சரக்கோடு சேர்க்கறதுக்கு எந்த அறிவாளி அரசியல் வந்ததுன்றது ஒன்று. என் சந்தேகத்தை கேட்டேன். இப்போ 28% உயர்த்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் 30% கேளிக்கை வரி, உத்தரப்பிரதேசத்தில் 60%, மகாராஷ்டிரத்தில் 40% இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு மகாராஷ்டிரத்துக்கு 28னா அவனுக்கு லாபம். ஆனால் கேரளாவில் 0, கர்நாடகா 0, ஆந்திராவில் சின்ன படத்துக்கு 8%, பெரிய படத்துக்கு 16%. ஆனால் நாங்கள் இங்கே 30%. நீங்கள் இதை 28 ஆக்கினா எங்க கதி என்ன? கேரளா பாதிக்கும், கர்நாடகா பாதிக்கும், ஆந்திரா பாதிக்கும். நாங்கள் இந்த 30% கேளிக்கை வரி சிறு படத்துக்கு சலுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்திரிகள் புரோக்கரை வச்சு ஒரு 1 லட்சம் 1 கோடி அஜித் பத்துக்கு 1 கோடி கொடுன்னு சைடில் வாங்கினான். அது வேற. ஆனால் இந்த எங்க செலவினங்களை இந்த 28 எதில் சேர்க்கறது? வித்தியாசமான எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தானே இதை ஒத்து நீங்க சொன்னீங்க. தியேட்டர் மட்டும் இல்ல, இதுல 12% ஷூட்டிங் நடத்தும் போது சம்பளமா கொடுக்கறோமே லேபருக்கு எல்லாம், இதுல இருந்து 12% பிடிச்சி கட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த 28 முதல்லயே நாங்க கவர்மெண்ட் கட்டினோம்னு சொல்றாங்க. ஏன்னா நான் விளக்கம் கேட்டு தான் வந்தேன். அப்புறம் இந்த 28% இருக்கு பாருங்க, இதை தியேட்டர் பிடிச்சி 28% டிக்கெட்டுக்கு தானே கட்டணும். டிக்கெட்ல பிடிச்சி அதுல முதல்ல நாங்க 12 கட்டுறோம் பாருங்க, இது லிங்க். அந்த அதுல என்ன பண்றான், ஒரு அதுல 12% பிடிச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் கிட்ட கொடுக்கணும்னு வருதான். ஆனா எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க கிட்ட கொடுக்க போறான்? ஆக இதுலயும் சாவு ப்ரொடியூசருக்கு தான். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் திரு தனஜி. ஜிஎஸ்டி 28% டிக்கெட்டுகளுக்கு, சினிமா டிக்கெட்டுகளுக்கு, இதை ஏன் திரைத்துறையினர் எதிர்க்க வேண்டும்? ஜிஎஸ்டி இப்போ விதிச்சிக்கிற விதி நீங்கள் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் 2 விதமாக முதல்ல இன்டர்பிரிட்டேஷன். இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் 30% இருக்குது இங்கே சென்னை சிட்டியில். வெளியூரில் பார்த்தீங்கன்னா 20%. இதை தான் 28% மாற்றிருக்காங்கன்றது ஒரு சாரார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை E&Y அப்படின்ற அதாவது யார் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இப்போ என்ன ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயும் எல்லா கிளாரிட்டி வந்தது என்னென்னா, இது பேஸ் ப்ரைஸ் மேலே ஜிஎஸ்டி. இப்போ என்ன டிக்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெளியூரில் 40 ரூபா, 50 ரூபா, மல்டிப்ளெக்ஸ் மட்டும் தான் 120 ரூபா. அதாவது எல்லா ஊர்லேயும் 100 ரூபா 120 ரூபா கிடையாது. நம்ம எடுத்த உடனே 120 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் பேசுகிறோம், அது இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில ஊரில் 10 ரூபாலாம் இருக்குது, 20 ரூபா இருக்குது. அது மேலே ஜிஎஸ்டி 28%. அவங்க ஒரே ஒரு இதுதான், நான் சார் பேசுகிற ஒரு முக்கியமான விஷயம் அவர் பேசினார். அதாவது இது ஏன் கூட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது. அதை விட்டுருங்க. அவங்க எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா, இது அலாங் வித் கேம்பிளிங் அண்ட் கிளப்ஸ். அதாவது கேம்பிளிங்கும் கிளப்புக்கு தான் 28%, அதோடு சேர்த்து சினிமா 28%, சூதாட்டத்தினுடைய வரிசையில் சேர்த்து விட்டார். அதுதான் மிகப்பெரிய சார் இன்னும் கோவப்படுவார். ஏன்னா அவர் ஏற்கனவே கூட்ஸ் எதுக்கு இது அப்படின்னாரு பார்த்தீங்களா. ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ராஜன் சார் சொல்றது என்னன்னா, ஒரு சினிமா என்பது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, அது மூலமாக ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் இணைக்கிற ஒரு இடம் தான் அது. எல்லா மதம் ஜாதி சேர்ந்தவங்கலாம் இணைந்து படம் பார்த்து என்டர்டெயின் ஆகி அது மூலமாக ஒரு மனமாற்றம், அது மூலமாக ஒரு பழைய சந்தோஷம், அது மூலமாக ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது லைஃப்பில். அது வருமானம் இருக்கின்ற ஒரு துறையும் தானே. ஆனால் அது இல்லை, இது கேம்பிளிங் இல்லை. இது மக்களை பொறுத்தவரைக்கும் கேம்பிளிங் இல்லை, இது ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் கேம்பிளிங் இல்லை. கேம்பிளிங் ஃபார் ப்ரொடியூசர்ஸ், ஓகேங்களா. கேம்பிளிங் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் கேம்பிளிங் தான். ஆனால் உங்களுக்கெல்லாம் இது சூதாட்டம், நீங்களே சொல்றீங்க. அது உண்மையிலே சூதாட்டம் தான். ஆனால் ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் சூதாட்டம் இல்லை. அவங்க 120 ரூபாயில் 40 ரூபா, திருப்பூரில் 60 ரூபா கொடுத்துட்டு போய் படம் பார்த்தாங்கன்னா அவங்க அதுக்கான என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது. உங்க சூதாட்டத்தில் கலந்துக்கிறாங்கல்ல? இல்லை, எங்கள் சூதாட்டத்தில் அவங்க கலந்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கான அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க அந்த அட்மாஸ்பியர், ஏசி அட்மாஸ்பியரில் உட்காந்து படம் பார்க்குறாங்க, அதில் போய் பாப்கார்ன் சாப்பிட்றாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் அவங்க கொடுக்குற 40 ரூபா. எங்களுக்கு சூதாட்டத்துக்கு அவங்க பங்கு கொடுக்கல. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த 28% இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ 120 ரூபா டிக்கெட் பிரைஸ் மல்டிப்ளெக்ஸில் சென்னை 153 ரூபா ஆகுது. 153 ரூபா 20 பைசா. இப்போ நம்முடைய ஆடியன்ஸ் ஏக்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இவ்வளோ ஜம்ப் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு 10% அப்படின்னா ஒத்துப்பாங்க. இதனால் ஃபுட்ஃபால்ஸ் கம்மியாகும். ஆடியன்ஸ் அதாவது எப்படின்னா செலக்டிவாக படம் போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது பாகுபலிட்டியும் எல்லாரும் போக ஆரம்பித்தாங்க. இப்போ சில படங்கள் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இன்னும் செலக்டிவ் ஆகிடுவாங்க. இதுல கொடுக்கணுமா 150 ரூபா 153 ரூபா டிக்கெட் பிரைஸ். பல திரைப்படங்கள் வெளியாகும் போது 500-1000 ரூபாய்க்கெல்லாம் கட்டணங்கள் கொடுத்து டிக்கெட் விற்கப்படுகிறல்லவா? அது தமிழ் சினிமாவில் நீங்க பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு ரேர் சினிமா. ஒரு சில சினிமாக்கள் மட்டும்தான் ஒரு பெரிய நடிகர் நடிக்கிற படங்களுக்கு மக்கள் பேராதரவா போய் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு நான் இப்ப சொல்லிக்கிறேன், ஜிஎஸ்டி வந்த பிறகு இது இம்பாசிபிள்.
நீங்கள் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வில் ரெய்ட் ஆல் த தியேட்டர்ஸ். எப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. இப்போ ஓவர்லுக் பண்ணிட்டே இருந்தாங்க. இது வரையும் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கிற வரையும் நிறைய இடத்துல ஓவர்லுக் பண்ணிட்டாங்க. அதாவது இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவன் வாங்கிட்டு போட்டால் 500 ரூபாய் அப்படின்னு. அது பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ என்ன பாசிபிலிட்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்கெட் பிரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பேஸ் பிரைஸ், அது மேலே 28% போட்டு அஃபிஷியல் டிக்கெட் சார்ஜ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அதை ரேட் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணுவாங்க. மாதம் மாதம் நீங்கள் சர்வீஸ் அந்த டிக்கெட்டுகளை 500 ரூபாய் 1000 ரூபாய் விற்க முடியாது. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டினால ஆடியன்ஸ்க்கு பெனிஃபிட் என்னன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் விற்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின். ரெண்டாவது சார், ஒரு முக்கியமான பெனிஃபிட் இந்த சைட்லையும் பார்க்கணும். ஜிஎஸ்டி 28% ஆடியன்ஸ் ஒரு பாதிக்குதுன்னா கிரியேட்டிவாக எந்த பெனிஃபிட் பாருங்க. இதுவரையும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஒன்று வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர், எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் வாங்கணும், டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு போய் என்னென்னமோ பண்ணணும், நிறைய கோல்மால்லாம் இருக்குது. இவ்வளோ விஷயம் பண்ணி டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்குற அவசியமே கிடையாது. இங்கிலீஷில் டைட்டில் வைக்க முடியாது. இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ் சினிமாலேருந்து பார்த்தீங்களா எல்லாமே போச்சு. டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் 1 ஜூலைலேருந்து கிடையாது. அது ரெண்டாவது வந்து யூ எடுத்துங்க, அது பிரச்சனை கிடையாது. இங்கிலீஷில் டைட்டில் வைங்க, யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் எனி சினிமா 28%. நீங்கள் ஹாலிவுட் சினிமா ரிலீஸ் பண்ணுங்கள், தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா. ஆனால் பிரச்சனை எங்கே வரப்போகுதுன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்படி வரும்னா ஃபுட்ஃபால் கம்மியாகும், வசூல் கம்மியாகும். இப்போ என்ன ஆகிடும்னா இதோட பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். எப்படின்னா வசூல் கம்மியாகும் போது இப்போ பட்ஜெட் அதிக பட்ஜெட் எப்படி நீங்கள் வசூல் கம்மியாகும்னு சொல்கிறீங்க? ஆடியன்ஸ் கம்மியாயிடுவாங்க. சாருக்கு நல்லா சொல்லுவார், அது ஏற்கனவே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன ஆடியன்ஸ் என்னன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க, செலக்டிவாக படம் பார்க்குற ஆளுங்க. இன்னும் ஒரு 28% கூடும்போது, ஏன்னா இதுவரையும் 28% 30% என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் டிக்கெட் ப்ரைஸ் உள்ளே இருந்தது. அதனால் அவங்க அந்த பெனிஃபிட் மெதுவாக டிக்கெட் கட்டணங்கள் உயர்ந்து தானே வந்திருக்கின்றன காலமாக. வரவே இல்லை. 2007 ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பிரைஸ் தான் இப்போ இருக்கிற டிக்கெட் பிரைஸ். இப்போ அதனால தான் வந்து எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட நீங்கள் ஃப்ளெக்ஸி டிக்கெட் ப்ரைஸாக மாற்றுங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 வாரங்கள், முதல் 2 வாரங்கள் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஃப்ளெக்ஸியை வச்சுட்டு அதுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி கட்டிடுறோம். அதுக்கு பிறகு நாங்கள் குறைச்சிடறோம் டிக்கெட் ப்ரைஸ். அதாவது 60 ரூபா 50 ரூபான்னு குறைக்கிறோம். ஸோ தட் நிறைய பேர் படம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த சினிமாவுக்கு வந்தான மாற்றங்கள் நல்லபடியாக நடக்கும். அவங்க அந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எடுத்துன்னு சொல்றீங்களா? அந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இல்லை. இப்போ இனிமேல் 1 ஜூலைலேருந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸே கிடையாது. 28% வந்து டிக்கெட் பிரைஸ் மேலே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸி டிக்கெட் பிரைஸ் அப்படின்றது என்னன்னா இப்போ ஃபிக்ஸ்டாக 120 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அது வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது நாங்கள் 200 ரூபா கூட சார்ஜ் பண்ணுறோம், 300 ரூபா கூட சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் அது மேலே நாங்கள் ஜிஎஸ்டி 28% சார்ஜ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குறோம், டேக்ஸ் கொடுக்குறோம். அது பிறகு நம்ம இது பண்ணலாம். அதுக்கான சாத்தியம் இருக்கா? அதுக்கான சாத்தியம் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படி பார்க்க போனால் இன்னும் நீங்கள் சொன்னது போல ஜிஎஸ்டி வந்தது மூலம் 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் கட்டணம் வர வாய்ப்பில்லை என்று கூறினீர்கள். நீங்கள் ஃப்ளெக்ஸி டிக்கெட் சிஸ்டம் வருகிற பட்சத்தில் பெரிய நடிகர் அது வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. பெரிய நடிகர் படம் மட்டும் 200 ரூபாய் டிக்கெட் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரேடி 500 ரூபாய் பண்ண மாட்டாங்க. ஒரு 200 ரூபாய்ன்றது ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல பண்ணிட்டு அது பிறகு 100 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க, 50 ரூபாய் கூட கம்மி பண்ணலாம். அது வந்து ஆடியன்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும். இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, இது வந்து சார் கூட்ஸ் மட்டும் பேசுறோம், இதுவரை டிக்கெட் பிரைஸ் தான் பேசுறோம். இன்னொரு சைடில் சர்வீசஸ் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. சர்வீசஸ் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னா இண்டிவிஜுவலாக யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியனு, எந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருக்கும் என்ன பர்சன்டேஜ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக அனௌன்ஸ் பண்ணல. அவங்க சர்வீசஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிறது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் 28% போட்டாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் 1 crore சம்பளம் கொடுத்தீங்கன்னா 28 லட்சம் ரூபாய் டேக்ஸ் நீங்கள் கட்டணும் ப்ரொடியூசர். ஏன்னா அவங்க இன்வாய்ஸ் உங்களுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. அதுதான் எல்லாரும் ஒரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன ஒரியா இருக்குன்னா கூட்ஸ் மட்டும் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சர்வீசஸ் அனௌன்ஸ் பண்ணல. அதாவது இண்டிவிஜுவல் சர்வீசஸ் அனௌன்ஸ் பண்ணல. அது வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. இப்போ 2 நாளில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். சரி, திரு சத்யகுமார், அரசு பல்வேறு துறையினருக்கு, முக்கியமாக திரைத்துறையினருக்கு ஆதரவு தர வேண்டும், அது தொடர்ந்து உறுதியாக லாபத்துடன் இயங்குவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. அரசு என்பது மத்திய அரசு மட்டுமல்ல, பல்வேறு மாநில அரசு பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் இந்த கட்டணங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள். ஏன் திரைப்படத்துறைக்கு இந்த சுமையை ஏற்ற வேண்டும்? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சுமையே கிடையாது தான் முதலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 வந்து டிக்கெட் ப்ரைஸிங்கே வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை. என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 120 ரூபா மல்டிப்ளெக்ஸாக 120 ரூபா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் புதுசாக ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க, 500 ரூபா 1000 ரூபா டிக்கெட் காஸ்ட் போடுறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகிட்டுனா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருந்த வரைக்கும் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனைகளை. பட் இப்போ வந்து அர்ஜென்ட் நெசசிட்டி என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து திரைப்படத்துறையில் வந்து உங்களுடைய டிக்கெட் காஸ்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி டிக்கெட் காஸ்ட் இவ்வளோ தான் இருக்கணும். சரி, ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, சரி படம் ரிலீஸ் ஆகுது, நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டிக்கெட் காஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி 28% போட்டு கட்டணும். அப்போ யார்கிட்ட இருந்து இந்த 28% கலெக்ட் பண்ணுறீங்க? உங்கள் பாக்கெட்ல இருந்து கலெக்ட் பண்ணல, இண்டஸ்ட்ரி பாக்கெட்ல இருந்து போல. அது ஜிஎஸ்டினும் போது கன்சூமர் கிட்ட தான் கலெக்ட் பண்ணுறீங்க, கஸ்டமர்ஸ் கிட்ட தான் கலெக்ட் பண்ணுறீங்க. யார் பார்க்குறாங்களோ, திரைப்படம் பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட தான் கலெக்ட் பண்ண போறீங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு 500 ரூபா கொடுக்குறவர் வந்து எக்ஸ்ட்ரா 28% கொடுத்துட்டு வருவாரானா, இன்னைக்கு நல்ல படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வராங்க எல்லாருமே. அது வந்து டாக்ஸ் இருக்கா இல்லையா, 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு வரும்போது
பிரைசிங் வந்து நல்ல படமாங்கிறது பார்த்த பிறகு தானே தெரியுது. அது நான் பார்த்த பிறகு தான் தெரியுது. அது வந்து நல்ல படமாக தான் தேர் ரெடி டு கிவ். ஸோ அப்படின்னும் போது அர்ஜென்ட் நெசசிட்டி என்னன்னா நல்ல படமோ நல்லா இல்லாத படமோ டிக்கெட் பிரைசிங் வந்து யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்மிட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பேஸ் ப்ரைஸ் மேலே நீங்கள் டாக்ஸ் போடலாம். ஒன்று இது வந்து நம்ம டிக்கெட் காஸ்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். இது தவிர இப்போ ப்ரெசென்ட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த எண்ட் கன்சூமர் பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டிக்கெட் காஸ்ட் அது மேலே போகிற டாக்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வேல்யூ செயின் இருக்கு. அதாவது சர்வீஸ் டாக்ஸ் ஒன்று சில விஷயத்தில் போட்டுட்டு இருக்காங்க, சேல்ஸ் டாக்ஸ் ஒரு விஷயத்தில் போட்டுட்டு இருக்காங்க, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 டாக்ஸுமே உள்ள போயிடுது ஜிஎஸ்டிக்குள்ள. அப்போ சர்வீஸ் டாக்ஸ் ஒரு 16% இருந்துட்டு இருக்கு, அப்புறம் சேல்ஸ் டாக்ஸ் வந்து ஒரு 15% 14% இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான டாக்ஸஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கீங்க. கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா வேல்யூ செயினை. இப்போ இது வரதுனால என்ன ஆகுதுன்னா கிரெடிட் எடுத்துக்கலாம். நீங்க யூஸ் பண்றீங்களோ சர்வீசஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த சர்வீசஸ் கிரெடிட் எடுத்து அவுட்புட் டாக்ஸை பே பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டில் கேஷ்பேக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க பே பண்ற இன்புட் சர்வீசஸ்க்கு இன்புட் நீங்க வாங்குறதுக்கு வந்து பே பண்றதை நீங்க இன்புட் எடுத்து அதை அவுட்புட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதனால என்ன ஆகும்னா இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து ரேஷனலைசேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்படும் பொழுது பல்வேறு மாநிலங்கள் எதிர்த்த போதும் முக்கியமாக யார் அதை முன்னிறுத்தினார்களோ, முக்கியமாக மத்திய அரசு நீங்கள் சொன்ன வார்த்தை தான் பயன்படுத்தினார்கள். ரேஷனலைஸ் செய்கிறோம், ஏற்கனவே இருக்கின்ற பல்வேறு வரி விதிப்புகளை ஒன்றிணைத்து 2 அல்லது 4 கட்டங்களாக மாற்றி சீரமைக்கிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். அது சீரமைத்து என்ற வார்த்தையை பல்வேறு தரப்பினருக்கும் சுமையை கூட ஏற்றி இருக்கிறது. இது ப்ராப்ளம் என்னன்னா மாநிலங்கள் இழப்பை சந்தித்து இருக்கின்றன. ஜிஎஸ்டி கான்செப்ட் வந்து புரிஞ்சுதுன்னா இது யாரும் ஏற்றனே சொல்ல மாட்டாங்க. எப்படி பார்க்கறோம்னா எண்ட் டிக்கெட் தான் நம்ம பார்க்கறோம். பிசினஸ் ப்ராசஸ்ல வந்து வேல்யூ செயின்ல வந்து அங்கங்க வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஆனா அது இதனால டிஸ்கவுண்ட் ஆக போறது இல்லையே. இல்ல டிஸ்கவுண்ட் ஆகுது. ஏன்னா உங்க பிரைசிங் வந்து கம்மி ஆகும். இன்னைக்கு பிரைசிங் நான் கேக்குறது என்னன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு டிக்கெட் காஸ்ட் யாருக்கு பிரைசிங் கம்மி ஆகும்? கடைசியில வந்து திரைப்படத்தை பார்க்க வருகின்ற ரசிகனுக்கு ஒரு நுகர்வோனுக்கு அவனுக்கான கட்டணம் குறையுமா? நான் என்ன கேக்குறேன்னா நீங்க டிக்கெட் காஸ்ட் நீங்க அதிகமா சார்ஜ் பண்ணீங்கன்னா டாக்ஸ் அதிகமா தான் இருக்கும். நீங்க டிக்கெட் காஸ்ட் வந்து ராஷனலைஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுத்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். டிக்கெட் காஸ்ட் நீங்க குறைக்கணுமா ஏத்தணுமா நான் சொல்லல. டிக்கெட் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கங்கறேன். ஒரே ஃபிக்ஸ். பட் சில படத்துக்கு வந்து 500 இல்ல சார், அது 500 வந்து அன்அஃபிஷியலா சார்ஜ் பண்றது. இப்போ 1 செகண்ட் நீங்க இத புரிஞ்சுங்க. அபிஷியலா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 2007 ல இருந்து இருக்கு. 120 ரூபாய். 120 ரூபாய் ஃபார் மல்டிப்ளெக்ஸஸ், 40 ரூபாய் ஃபார் ஸ்மால் டவுன்ஸ். ஃபிக்ஸ் தான் இருக்கு. அதாவது இப்போ புதுசா ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ இல்லீகலா நீங்க சொல்ற 500 ரூபாய்ன்றது இல்லீகல். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதாவது அன்அஃபிஷியலா சார்ஜ் பண்றது இல்லீகல் சொல்லலாம். 500 ரூபாய் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படங்களுக்கு சார்ஜ் பண்ணும்போது இப்போ என்னன்னா ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்க 500 ரூபாய் சார்ஜ் பண்றதுக்கு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி கேட்கறாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு 3 நாளைக்கு நாங்க வந்து 5000 சார்ஜ் பண்ணிக்கிறோம், அந்த ஃபேன்ஸ் விரும்ப ரெடியா இருக்காங்க, அதுக்கு நாங்க ஜிஎஸ்டி கட்டுறோம்ன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஃபிக்ஸ்டா பண்ணுங்க. ஃபிக்ஸா தான் இருக்கு இப்போ. சோ நான் என்ன சொல்றேன்னா ஃபிக்ஸடா தான் இருக்கு. அப்ப ஏன் 500 ரூபாய் சார்ஜ் பண்றோம், 600 ரூபாய் சார்ஜ் பண்றோம்? அந்த ஆப்பர்சூனிட்டி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க 500 ரூபாய் சார்ஜ் பண்ணா அதுக்கு ஏத்த டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு? அதுதான் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த 500 ரூபாய் சார்ஜ் பண்ற ஆப்பர்சூனிட்டி இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். சினிமா இண்டஸ்ட்ரியில 120 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணா 120 ரூபாய் சார்ஜ் பண்ணுங்க, 128 ரூபாய் டாக்ஸ் கட்டுங்க, அதுக்கு மேல டாக்ஸ் போட்டு 183 ரூபாய் கட்டிட்டு போங்க. ஆனா நீங்க இல்லீகலாவும் இல்லாட்டி அதிகமாக நான் சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னா அப்போ இன்வாய்ஸ்ல நீங்க என்ன போடுவீங்க? இப்போ ஒரு டிக்கெட் புக் பண்றேன்னா இன்வாய்ஸ் கொடுக்குறீங்களா, 500 ரூபாய் போடுறீங்கன்னா அங்க இன்வாய்ஸ் ப்ராப்பரா இல்லவே இல்லை ஆக்சுவலா டாக்ஸ் காம்பனன்ட். அப்படின்னா there is an immediate requirement in the cinema industry. GST வச்சது ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி டிக்கெட் காஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி கம்மியாக்கி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். தொடர்ந்து பேச திரு பாபு கணேஷ், நீங்க ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்கள் ஒருவேளை டிக்கெட் கட்டணங்கள் உயர்ந்தால் மக்கள் வருவது குறைந்துவிடும். திரு தனஞ்சயன் கூட கூறினார் இதன் மூலம் திருட்டு வீசிகள் அதிகமாகும் என்று கூறினீர்கள். இதன் மூலம் தான் திருட்டு வீசிகள் அதிகமாக வேண்டும். ஏன்னா இப்போ ஸ்மால் பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் படங்க வந்து இப்போ 120 படம் ரிலீஸ் ஆகுதுன்னாங்க, ஒரு 10 படம் தான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் சம்பளம். ஸோ அதில் வந்து பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி திரையரங்குகளில் டிக்கெட் விலை 28% கூடுதுன்றீங்க. இது வரைக்கும் எல்லா தேட்டர்லேயும் கேமரா, ஒரு டீ கடையில் கூட இன்றைக்கி ஒரு கேமரா இருக்குது. எத்தனை பேர் வந்து டீ சாப்பிட்றாங்க போகிறாங்க எங்கேருந்தும் உலகத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து எக்ஸப்ட் இந்த மால்ஸை தவிர மீதி எங்கேயுமே வந்து அந்த கேமராஸ்லாம் இல்லை. இந்த ஜிஎஸ்டியால் அந்த எத்தனை பேர் வந்து படம் பார்க்குறாங்கன்றத அரசாங்கம் கண்காணிக்குமான்றது எங்களுக்கு தெரியல. இப்போ அது ஒரு கேள்வி. இப்போ இந்த திருட்டு விசிடின்றது நெட்டு தான். இப்போ நீங்கள் சேம் டே சேலஞ்ச் பண்ணி வந்து படங்களை போடுறாங்க. ஸோ அந்த படத்தை டவுன்லோட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ இங்கே வந்து அது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, தேட்டரில் வந்து ஒரு பாமர மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து படம் பார்க்க முடியாதவங்க அவங்களுடைய பார்வையெல்லாம் அங்கே போவோம், அந்த படத்தை ஹோம் தேட்டரில் வந்து போட்டு பார்த்துடுறாங்க. ஸோ இதனால் இந்த பாதிப்பு நிறைய இருக்குது. எங்களுக்கு வந்து சினிமா வந்து இன்கம் டேக்ஸும் சரி, சர்வீஸ் டேக்ஸும் சரி, இப்போ ஜிஎஸ்டியும் சரி, சினிமான்றது வேறு மெத்தடில் கையில் காசே இருக்காது. ஆனால் வந்து நாங்கள் பல கோடி ரூபாய் ப்ராஜெக்டை ஷூட் பண்ண முடியும், படத்தை பண்ண முடியும். பூஜை ஒரு ஆர்டிஸ்டுடைய டேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி பாதிக்கும்னு சொல்லுங்கள். அதுதான் இப்போ நாங்கள் ஜிஎஸ்டி வந்து எந்த வகையில் எங்களை பாதிக்குன்றதுல தெளிவு வேணுன்றோம். இப்போ சார் நான் சொல்ல, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு போட்ட வரி இதில் இன்க்ளூட் ஆகுதா இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து சப்போஸ் தேட்டருக்கு ஜனங்க வரலன்னா அப்போ அரசாங்கம், ஏன்னா இன்னைக்கு த்ரூஅவுட் த இயர் தேட்டருக்கு ஜனங்க வரலங்கிறது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கிடையாது, ஏற்கனவே இல்லை. இப்போ நம்ம அரசாங்கத்துக்கு தமிழ் சினிமாவால் எவ்வளோ கோடி ரூபாய் வருமானம், அதாவது எந்தெந்த பிஸ்னஸ் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுக்குது. உடனே இதை வச்சு தான் வந்து நீங்கள் தமிழக முதல்வர்களே திரைத்துறையின் மூலம் கிட்டத்தட்ட 8 to 10% வரை அரசாங்கத்துக்கு வருமானங்கள் கிடைக்கிறது வருது. ஸோ இது டாஸ்மார்க் மாதிரி இது ரெகுலர் இன்கம் அவங்களுக்கு. அப்போ வந்து இதை வந்து கேம்பிளிங்னு அவங்க சொல்லக்கூடாது. இது இட்ஸ் ஒன்லி பியூர்லி என்டர்டெயின்மெண்ட். இதனால பல கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள். கேம்பிளிங்னு சொல்லல, கேம்பிளுடைய வரிசையிலே சேர்த்திருக்காங்க. அது தப்பு. அது வந்து கன்சிடர் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு வந்து ஒரு சப்சிடி மாதிரி எங்களுக்கு வந்து சலுகை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஒரு பாயிண்ட் சலுகை கேட்கிறார்கள், ஏன் அரசாங்கம் வரி விதிக்கிறது? இல்லை, நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும். இப்போ எப்படி நீங்கள் வந்து கேம்பிளிங் வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் வந்து சேர்த்துருக்காங்க நம்ம சொல்கிறோம். எப்படின்னா இப்போ கார் மேனுஃபேக்சரிங் கூட தான் 28% சேர்க்குறாங்க, அதனால கேம்பிளிங் ஆக போகிறது இல்லை. கிளாசிஃபிகேஷனில் 28% கொண்டு வந்திருக்காங்க, நம்ம தனியாக பார்க்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து பாபு கணேசன் சொல்லியிருந்தார், அழகாக சொல்லிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சினிமா ப்ரொடியூசிங் ஒன்று, எக்ஸிபிஷன் ஒன்று, டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று, 3 ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா செட்டு போகிறார். பாகுபலி படம் எடுத்துப்போம். பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா செட்டு போடுறாங்க, ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க சில பேர் இமேஜ் கன்சல்டன்ட், அந்த மாதிரி நிறைய கன்சல்டன்ட் எங்கேஜ் பண்ணுவாங்க. அப்படி பே பண்ணும்போது அந்த அந்த சார்ஜஸ் பே பண்ணும்போது நீங்கள் ஜிஎஸ்டி போடுவீங்க. இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குன்னா சர்வீஸ் டேக்ஸ், அப்புறம் வந்து சேல்ஸ் டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் 3 பிரிவுமா போட்டுட்டு இருந்தாங்க. இல்ல நான் சொல்றேன், சேல்ஸ் டாக்ஸ் வந்து உங்களுடைய இல்ல நான் சொல்றேன் only சர்வீஸ் டாக்ஸ் மட்டும் தான் வந்து ஃபார் கான்ட்ராக்சுவல் ஜாப்க்கு சர்வீஸ் டாக்ஸ். சேல்ஸ் ப்ராடக்ட் வாங்கும்போது சேல்ஸ் டாக்ஸ். நான் அப்ரூவ்ட் சிடிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, சிடிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க இல்லையா, நீங்க பிரிண்ட் பண்ணி லேட்டரா ரைட்ஸ் கொடுத்து சேல்ஸ் டாக்ஸ் கிடையாது. நான் சொல்றது ப்ராசஸ் சொல்றேன். ஒரிஜினல் சிடிஸ் வந்து நீங்க லேட்டர் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் பிரிண்ட் பண்றதுக்கு சேல்ஸ் டாக்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. சோ இந்த ப்ராசஸ் வந்து சேல்ஸ் டாக்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில கிடையாது. இல்ல சார், நீங்க சிடி விக்கிறதுக்கு போடுறீங்க. இல்ல கிடையாது, only காப்பிரைட் VAT மட்டும் தான். சேல்ஸ் டாக்ஸ் கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரி. நான் சேல்ஸ் டாக்ஸ் only சர்வீஸ் டாக்ஸ் மட்டும். You have sales tax because I'll tell you what. நீங்க ஒரு சிடி வந்து இப்போ ரைட்ஸ் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க, அந்த ரைட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி சோனியோ வேற ஏதாவது பெரிய கம்பெனிஸ் வந்து பிரிண்ட் பண்ணி அந்த சிடி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்க வந்து சேல்ஸ் டாக்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க விக்கும்போது. இது எல்லாமே ஜிஎஸ்டி ஆகுது. இது எல்லாமே இன்புட் ஸ்கீம்ல வருது. இன்புட் ஸ்கீம் வரும்போது நீங்க அவுட்புட் டாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது காஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகும் உங்களுக்கு. திரு ராஜன், வரி விகிதங்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் கட்டணங்களுக்கு வரி விதிக்கப்படுவது போல் தெரிந்தாலும் கூட எல்லா கட்டணங்களும் சீரமைக்கப்படுகிற பட்சத்தில் நீண்ட காலத்தில் திரைப்பட துறையினருக்கு இதில் ஏதோ ஒரு வகையான சாதகமான லாபமான அம்சம் இருக்கும் என்று நம்புகிறீர்களா? இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சினிமாவுக்கே பாதுகாப்பு இல்லை. ஜிஎஸ்டி போடுறேன், சரக்கு வேற பந்தயம் வேறன்னு சொல்லி அதை பிரித்து பார்க்க தெரியாத ஒரு மத்திய அரசு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கு? என்ன பாதுகாப்பு வேணும்? ஒரு பாதுகாப்பு இல்ல. என்ன பாதுகாப்பு? திருட்டு விசிடி நெட்டில் போயிட்டு இருக்க மத்திய அரசு பார்க்காம யார் பார்க்கறது? நெட்டை யார் கையில் இருக்கு? ஒரு HP கம்ப்யூட்டர் அப்படி பல சாஃப்ட்வேருங்க இருக்க. இந்த சாஃப்ட்வேரை திருடுறவனுக்கு 18 மாதம் ஜெயிலு, 1 லட்சம் ஃபைனுன்னு சாஃப்ட்வேரை திருடுறவனுக்கு போட்டிருக்கிய. எங்க ரத்தத்தில் எங்க கடல்ல உருவாகிற படத்தை திருடி நாட்டு மக்களுக்கு, போலீஸுக்கு, மந்திரியே திருட்டு விசிட்டில் பார்க்குறான். இவெல்லாம் பார்க்குற ஒரு தொழிலை பாதுகாக்க தெரியலையே உனக்கு. எங்களுக்கு எப்படி நீ டாக்ஸ் போடுற? எங்க தொழிலை அங்கீகரிச்சிருக்கியா? என் சினிமா தொழிலை இத்தனை லட்சம் கோடியை நாங்கள் ஏழைகளுக்கு வேலை கொடுக்கிறோம், தொழிலாளர்களுக்கு வரி கட்டுறோம். ஒரு படம் சக்சஸ் ஆனா 3வது நாள் ரைடு விடுற, எல்லாம் லஞ்சம் வாங்குற மந்திரிக்கு ரைடு விட மாட்டேங்கிற. இப்ப நடக்குது அது வேற. எங்க சினிமாக்காரனை சித்திரவதை பண்ற, இவ்வளோ உரிமை எடுத்துக்கிற, ரைட் ஓகே, நல்லதுக்கு நாங்க இருக்கிறோம். எங்களை ஏன் பாதுகாக்கவில்லை? எனக்கு லோன் கிடையாது, பாதுகாப்பு எனக்கு லோன் கிடையாது சார். கோடியா நான் செலவழிச்சு படம் எடுக்கிறேன். நிச்சயமாக நீங்க லாபம் சம்பாதிப்பீர்கள், எந்த உத்தரவாதம் இல்லையே. எப்படி நீ லாபம் சம்பாதிக்காத எங்களுக்கு ஏன் வரி போடுற?
நிச்சயமாக லாபம் சம்பாதிக்க முடியல. எங்களுக்கு எதுக்கு வரி போடுற? லாபம் இல்லாத தொழிலுக்கு எதுக்கு வரி போடுற? நஷ்டத்தில் போகின்ற எங்க தொழில் லாபம்? ஒரு அரசாங்கம் ஏழையும் காப்பாற்றணும், பணக்காரனையும் காப்பாற்றணும். பணக்காரங்கிட்ட இருந்து வாங்கி ஏழை கொடுக்கணும், அதுதான் அரசு. திரைப்படத்துறையில் ஆனா எங்களை இன்னைக்கு 100 படம் ரிலீஸ் ஆனா 90 ப்ரொடியூசர் தெரு கோடிக்கு வர்றான், பிச்சை எடுக்கிறான், சொத்து சுகை இழக்கிறான். 10 பேர் தான் இருக்கான். எங்க 90 பேரை காப்பாத்துறதுக்கு நீ என்ன திட்டம்? என்ன காரணம்? 90 பேருக்கு இழப்பிறப்பு என்ன காரணம்? என்ன நாங்க முட்டாள்தனமா போறோம், எல்லாம் ஓகே, எங்க ஆசைகள் எதுக்கோ வருது, என்னென்னமோ ஆசைகளை சினிமா எடுக்க வர்றோம். சரி வந்துடுறோம் சார், இந்த நாட்டு குடிமக்கள் தானே, இந்த இந்த அரசாங்கத்தை நம்பிதான் நாங்கள் ஒரு தொழில் செய்ய வர்றோம். எங்களுக்கு என்ன ஏன் இதை தொழில் மயமாக்கி ஒரு வங்கி கடன் கொடுக்கலாம், அந்த வங்கி திரும்பி பெறுவதற்கு என்னென்ன? சரி, ஒரு மல்லையாவை லண்டனுக்கு அனுப்புற அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்க, ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு 10,000 ரூபா, இவ்வளவு விவசாயிய கேவலப்படுத்துறீங்க, டெல்லியில அலறா வந்து கண்டுக்க மாட்டேன்ற, எங்க சினிமாக்காரனை மட்டும் ஏன் சித்திரவதை பண்ற? இது என் கேள்வி. திரு தனஞ்சயன், ஒரு தொழில் அறிவிக்கப்பட வேண்டும் தொடர்ந்து கோரிக்கைகள் இருக்கின்றன. எதற்காக ஒரு தொழில்துறையாக அறிவிக்கப்பட வேண்டும், அதற்கு கடன் உதவியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏன் அதை கேட்கிறீங்க? இதை வந்து ஐடிபிஐ பேங்க், எக்ஸிம் பேங்க்லாம் வந்து ஃபண்டிங் பண்ணாங்க, தமிழ் சினிமாவுக்கும் பண்ணாங்க, இன்ஃபேக்ட் வந்து இந்தி சினிமாலாம் பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி பேட். நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வந்து பேங்க்கோட காமிக்கூடாது. ரொம்ப, அதாவது ஒரு படத்துக்காக வாங்கின லோனை இன்னொரு படத்துக்கு யூஸ் பண்றது, அந்த லோனை இங்கே கட்டுறதான் போறது. ஓகே, கம்பெனிக்கு வாங்கிட்டு இன்னொரு கம்பெனி போடலையா? அது இல்ல, என்ன புத்திசாலித்தனம்? அதாவது இல்ல என்ன பேசுறீங்க? இல்ல, கோட்டீஸ்வரர்லாம் கண்டதை வாங்கிட்டு மாத்தி சின்ன பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி பேர்ல போடுறோம். இல்ல சினிமாக்காரன் சொல்றீங்க. இல்ல நான் சொல்றது சினிமாக்காரன் சினிமாவில் இருந்துட்டு சினிமாக்காரன் இல்ல ஏமாத்துற மாதிரி பேசாதீங்க. இல்ல நான் கண்டிப்பா என்ன சொல்றேன்னா, பேங்க் வந்து இப்போ எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஃபிலிம் ஃபண்டிங் ஏன் எக்ஸிட் ஆனது நான் காரணம் சொல்லி ஆகணும். ராஜன் சார் வந்து தெரியும், அது என்னன்னா பெரிய ஆளுங்க பண்றாங்க, இல்ல பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பண்றாங்கன்றதுக்காக வந்து நம்மளும் பண்ண வச்சுங்களா, இண்டஸ்ட்ரி மேல இருந்த கான்ஃபிடன்ஸ் நாம பண்ணல. அந்த பேங்க் மேனேஜர் கொடுத்தது யாருக்கு தெரியுமா? பெரிய ப்ரொடியூசர் பார்த்து பல வகையான நன்மைகளையும் ஜாலியா அமைச்சுதான் அங்க லோன் கொடுத்தான். அவன் தான் உன்னை போட்டு பார்த்தான். எங்க ப்ரொடியூசருக்கு யாரு கொடுத்தாங்க? எங்க சின்ன கோபாலகிருஷ்ணன் சொன்னதை நான் இங்க பதிவு பண்ணி ஆனோம். நான் எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பிஸ்னஸ்க்கு லோன் கொடுத்துருக்கேன், ஆனால் திரைப்படத்துறையினர் தான் இந்த லோனை கரெக்டாக திருப்பி கட்டியிருக்காங்கன்னு ஒரு மீட்டிங்கில் அவர் பதிவு பண்ணார். அந்த இன்புட் டேக்ஸ் பற்றி நான் ஒரு கிளாரிஃபை பண்ணி சார் சொன்னது வந்து இன்புட் டேக்ஸ் பற்றி சொன்னார் பார்த்தீங்களா? இந்த இன்புட் டேக்ஸ் எப்போ அவைலபிள் சொன்னால், நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே பில்லிங் நடக்கணும். அதாவது எவ்ரிபடி ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டியோட நீங்கள் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து எல்லா ஜிஎஸ்டி பே பண்ணதெல்லாம் அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர ஜிஎஸ்டி நீங்கள் வந்து நெட் ஆஃப் பண்ண முடியும், இன்புட் டேக்ஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் பேசும்போது நான் இதுதான் ஒரு செமினாரை நாங்கள் பண்ண போகிறோம். அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் நான் சொன்னேன் பண்ண போகிறோம், சீக்கிரமாக பண்ண போகிறோம். நாங்கள்லாம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணி இப்போ இவர் தான் இல்லை ப்ரொடியூசர் பேசும்போது எல்லாரும் இன்வைட் பண்ணி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணிருக்கு. அந்த அது படம் எடுத்தவங்க இப்போ ப்ரொடியூசர் இல்லை, எல்லாரையும் கைட் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு. இன்புட் டேக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரே முக்கியமான விஷயம் தான், கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கவே முடியாது. ஓகேங்களா? கேஷ் இப்போ வந்து இந்தியன் சினிமாவில் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஹை. 70% 80% வந்து 60% லெவலில் வந்து கேஷ் போயிட்டு இருக்கும். ப்ரொடக்ஷன்லையும் சரி, ஆர்டிஸ்ட் பேமெண்ட்டும் சரி, டெக்னீஷியன் பேமெண்ட்டில் முடிஞ்ச வரையும் கேஷ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நினைப்பாங்க. ஆனால் ஜிஎஸ்டி என்பது என்னென்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த சர்வீசஸ் பண்ணாலும், எந்த கூட்ஸ் வாங்கினாலும் நீங்கள் வந்து அதை ஜிஎஸ்டி சார்ஜோட கொடுக்கணும். அந்த ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்டாக எடுக்கணும். நீங்கள் அந்த இன்புட் கிரெடிட்டை உங்களுக்கு எப்போ பேமெண்ட் மந்த் எண்ட் இருக்கோ அதை நீங்கள் நெட் ஆஃப் பண்ண முடியும். நெட்டாக ஒரு பேமெண்ட் தான் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஜிஎஸ்டியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். இதை எல்லாருக்கும் புரியணும்னா, ப்ரொடியூசருக்கு என்ன புரியணும்னா, நீங்கள் கேஷ்லேயே கேஷ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயோ எனக்கு வந்து ஜிஎஸ்டி வருங்க. இதுக்கு முன்னால இந்த 1000 500 ரூபா நோட்டு தடை பண்றதுக்கு முன்னால எல்லாம் இருந்தது உண்மை. இப்ப நீங்க வந்து எல்லாமே கணக்குல கொண்டு வர்றீங்க. அதனால எங்க சினிமாவும் அப்படி வரும். நீங்க வந்து எல்லாரையும் விட்டுட்டு இப்ப நீ வழியா கொண்டாட, நாங்க வழிக்கு வர்றோம். தொடர்ந்து பேசுவோம். திரு சத்யகுமார், 28% ஜிஎஸ்டி டிக்கெட் கட்டணம், இதிலிருந்து சமாளித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சொல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் உங்களுக்கு. இமீடியட்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பேசி அந்த பேஸ் ப்ரைஸில் வந்து ஆல்ரெடி 30% உட்காந்துக்கிட்டு இருக்கு, அந்த 30 பேஸ் ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஒத்துக்குவாங்களா? அந்த பேஸ் பிரைஸ் குறைக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ். பேஸ் பிரைஸ் மேல ஜிஎஸ்டி போன சொல்லிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப பேஸ் பிரைஸ்க்கு எந்த ஒரு மாநில அரசும் தயாராக இருக்குமா? அது வந்து நம்மளோட லாபி பொறுத்து இருக்கு, நம்ம ரெப்ரசென்ட் பண்ற விதத்துல இருக்கு, நம்ம ப்ரிப்பேர் பண்ற ரிப்போர்ட்ல இருக்கு. எப்படி நம்ம பண்ண போறோம், பிரசன்ட் பண்ண போறோம், இண்டஸ்ட்ரி எவ்வளவு இருக்கு தமிழ்நாடுல, எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, எவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணோம், இந்த மாதிரி ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸ் காட்டி எவ்வளவு பாஸ்ட் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், இந்த உதவி செய்யுங்கன்னு சரி ஸ்டேட் கவர்மெண்ட். ஜனஜன சாத்தியமா?
கண்டிப்பா சாத்தியம். ஆனா நாங்க கேட்டுட்டு இருக்கிறது வந்து டிக்கெட் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு 8 வருஷமா. அவர் என்ன குறைக்க சொல்றாரு? இல்ல, ticket- நான் ஒண்ணே சொல்றேன். இப்போ வந்து பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாகுபலி பேஸ் பிரைஸ் 83 ரூபா தான். 83 ரூபா தான் நம்மளுக்கு 30% கிடைக்குது. 40 ரூபா யூஸ் சொல்லப்படுது, இன்னும் குறைச்சா ஒன்று. ஸோ இது பண்ண முடியாது நம்ம. இப்போ என்னன்னா நாங்க கேட்கறது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஃபிளெக்ஸி எவ்வளோ பண்ணுங்க. இப்போ வந்து அபிராமநாதன் சார் என்ன கேட்டாருன்னா கவர்மெண்ட் கிட்ட 2 வாரம் எங்களுக்கு ஃபிளெக்ஸி டிக்கெட் பிரைஸ் கொடுத்துட்டு அது வந்து ஆடியன்ஸ் வர ரெடியா இருக்கிற படங்களுக்கு நாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு சின்ன படம் சொல்லுங்க. இல்ல சின்ன ஃபிளெக்ஸி டிக்கெட் சொல்லிட்டோம். இருங்க பாபு, நான் சொல்லிடுறேன். அவர் சொல்றது ஃபிளெக்ஸி வந்து 200 ரூபாய் எல்லா படம் இல்ல. சில படங்களுக்கு ஈவன் 100 ரூபாயில கம்மி பண்ணி 80 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம். ஃபிளெக்ஸி என்பது அதுதான். அதாவது எங்கிட்ட ஃபிளெக்சிபிள் கொடுங்க 2 வீக்ஸ்க்கு, அது பிறகு நாங்க வந்து ஃபிக்ஸா வச்சுக்கிறோம். திரு பாபு கணேஷ், பெரிய படங்களுக்காக மட்டுமே சிந்திக்கப்படுகிறதா? சிறிய படங்களை பாதுகாக்க என்ன செய்வேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல அருமையான கருத்து அண்ணன் ராஜன் சொன்னதும் தனஞ்சயன் சார் சொல்கிறதும். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியாக தொழில்துறையாக அங்கீகாரம் பண்ணும். இட்ஸ் நாட் அ கேம்லிங். நீங்கள் வந்து எஜுகேட்டட், இன்றைக்கி வந்து உலகத்துக்கே நல்ல விஷயங்களை, சயின்ஸ்னால் என்ன, ஒரு கருத்து, ஒரு நம்மளுடைய இந்திய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரங்களை வந்து வேறு எது வழியாக சொல்லுவீங்க? சினிமா திரைப்படங்கள்லாம் இந்திய கலாச்சாரத்தை தான் சொல்லுதுன்னு சொல்லுங்க. ஆமா, 100%. நீங்க ஒரு பாகுபலி இப்போ சொன்ன மாதிரி ஒரு பாகுபலி வந்து என்ன எவ்வளோ பெரிய வந்து இந்திய கலாச்சாரத்தை சொல்லியிருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு எவ்வளோ வீராங்கனைகளாக அப்போ இருந்திருக்காங்கன்றதை சொல்லியிருக்கு. நீங்கள் எது மாதிரி எந்த படம் எடுங்க, நீங்கள் வந்து ஒரு பாரதி ராஜா சார், ஒரு பாலச்சந்தர் சார், நீங்கள் எது வேணால் எடுங்க. சேரன் எடுத்துங்க, அகத்தியன் எடுத்துங்க. நீங்கள் அகத்தியன், சேரன், பாரதி ராஜா, பாலச்சந்தர், இப்போ அண்ணன்லாம் வந்து சின்ன படங்க தான் எடுத்தார் நிறையா. ஸோ அந்த படங்களில் வந்து லாபம் வந்தால் தானே திருப்பி படம் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, சின்ன படங்களுக்கு டிக்கெட் ரேட்டு கம்மி ஆகணும். அதுக்கு மேல தனஞ்சயன் குருகார் ஏற்கனவே அவர் சொல்றது 10%. அவர் அப்புறம் ஃப்ளெக்ஸின்ட்டார. இப்போ நான் ஆமா ஃப்ளெக்ஸி சொல்லும்போது நீங்க பெரிய படங்களுக்குன்னு சொல்ல வந்தீங்க. ஆமா, ஃப்ளெக்ஸின்றது அவர் வந்து 500 ரூபாய் டிக்கெட் வைக்கிறதுனா சின்ன படத்துக்கு உள்ளே வர மாட்டான். இப்போ வந்து சரி திரு சுருக்கமாக சொல்லுங்கள். மேக் இன் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. இந்தியாவில் தொழில்துறை, இந்தியாவில் தொழில் செய்ய வேண்டும், இந்தியாவில் பொருட்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று. இந்தியாவில் தான் இந்த திரைப்படங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதற்கு ஏன் உதவி செய்வதில்லை என்று அவர்கள் கேட்கிறார்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட் உதவி செய்வாங்க. எப்படின்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி லெஸ் கேஷ் ஆக்கி, கேஷ் பிஸ்னஸ் இல்லாமல் பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணி ஜிஎஸ்டி நெட்வொர்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரே அது சாத்தியமா? முழுக்க பணம் பரிமாற்றம் மட்டுமே திரைத்துறையில் சாத்தியமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்தால் நல்லது. கரெக்ட். கஷ்டம் வரணும், முறைப்படுத்தணும். இந்த தொழிலை ஒரு தேசிய தொழிலாக அங்கீகரிக்கணும், லோன் கிடைக்கணும். நான் சொல்கிறேன், வரி விதிக்கிற எல்லா கம்பெனிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, வரி விதிக்கிறீங்க. அப்படி கட்டுகிற எல்லா தொழில்துறைக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஏன் சினிமாவில் வரி வசூலிக்கிற பாதுகாப்பு கொடுக்கல? காட்டில் இருக்கிற சிங்கம் குறைஞ்சு போனால் கணக்கு எடுக்கிற, யானை குறைஞ்சு போனால் குரங்கு குறைஞ்சு போனால் வருஷம் ஒரு முறை கணக்கு எடுக்கிற, 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இனப்பெருக்கம் பண்ணுன்ற புலிய ஒரு சினிமாக்காரன் படம் எடுத்து அழிஞ்சு போறானே, அவன் கணக்கை ஏன் இந்த மத்திய அரசு எடுக்க மாட்டேங்குது? தொழில் பாதுகாப்பு வேண்டும். திரு சத்யகுமார், முழுக்க இந்தியாவில் தயாரிக்கின்ற படங்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் அது பணப்பரிமாற்றமாக குறைந்து விட்டால் அரசு சாதகமான சூழ்நிலை உருவாக்க முடியும் என்று. ஆனால் ஏற்கனவே பரிமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பண பரிமாற்றம் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான். இதை தவிர நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, ப்ராசஸை ஒழுங்காக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, கேஷை குறைச்சி, லீகலாக எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணி, ஜிஎஸ்டி நெட்வொர்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணி, அதுக்கப்புறம் இன்புட் டாக்ஸ்லாம் எடுத்து. நீங்கள் லீகலாக எல்லா டிரான்சாக்ஷன் வார்த்தை ஏன் பயன்படுத்துறீங்க? ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க ஏன் இன்னைக்கு நிறைய ரைட் நடக்குது சினிமா எடுத்த உடனே? காரணம்னா பணப்பழக்கம் நிறைய. சட்டப்பூர்வம் நடக்கலங்கிறீங்களா? சர்வே சினிமாவில் ரைட் நடக்கல சார், இப்போ வந்து அரசியல்ல ரைட் நடக்கல சார். ஜெனரலா ஒரு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருக்கு, கேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்கு. அப்படின்னும் போது பிசினஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து கேஷ்லெஸ் ஆக்கி, அப்புறம் வந்து செகண்ட் வந்து இன்புட் டாக்ஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி, ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் பே பண்றது வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி. காஸ்ட் குறையுமா? இதன் மூலம் கண்டிப்பா குறையும். ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணி, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி, ஆர்டிஸ்ட் பே பண்றது காஸ்ட் குறையுமா? கண்டிப்பா குறையும். இப்போ நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ வந்து 28% என்பது மிக அதிகம். இன்ஃபேக்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எல்லாருமே கவர்மெண்ட் சீரமைத்தால் அதற்கான கட்டணங்கள் குறையும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அது சாத்தியமா? இது கண்டிப்பா சாத்தியம். எப்படின்னா, இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் பாத்தீங்கன்னா 60% வந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருக்கு, அது 28% ஆயிடுச்சு. அதனால டிக்கெட் பிரைஸ் எல்லா இடத்துலையும் குறையும். இப்போ வந்து உத்தரப்பிரதேசில் 60% இருக்கு, மகாராஷ்டிரில் 40% இருக்கு, அங்கெல்லாம் வந்து 28% ஆகும்போது டிக்கெட் பிரைஸ் குறையுது. தமிழ்நாடு ஒரு எக்ஸெப்ஷன். ஏன்னா நம்ம வந்து டாக்ஸ் எக்ஸெப்ஷன் ஜானரில் உட்காந்துருக்கோம். அதாவது ரெஜிம் எப்படின்னா, டாக்ஸே கட்டாமல் இருந்திருக்கும். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 90% படம் டாக்ஸை கட்டாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவை என்னன்னா 2 விஷயம் தான். ஒன்று வந்து
சினிமா பொறுத்தவரைக்கும் கலைஞர்கள், சினிமா வந்து வியாபாரம் கிடையாது, இங்க வந்து வியாபாரிகள் கிடையாது. நீங்க அவங்கள வியாபாரிகள் மாதிரி நினைச்சிட்டு வியாபாரம் செய்கிற கலைஞர்கள் அப்படி சொல்லலாமா கூடாதா? இல்ல அவங்க செய்யற தொழிலுக்கு கலைக்காக கிடைக்கப்படும் ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம், அந்த பணம். அதை வந்து நீங்க வந்து 18% இப்போ எங்களுடைய ஒரே என்னன்னா எல்லாருக்கும் இப்போ வந்து சர்வீசஸ் வந்து 18% பண்ணாங்கன்னா இறுதியாக சொல்லுங்கள் திரு ராஜன். திரைத்துறையினர் கலைஞர்கள், ஆனால் தொழிலும் அதில் அடங்கி இருக்கு. நீங்கள் தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். கலையை தொழிலாக அங்கீகரிக்க முடியுமா? சுருக்கமாக கலையை தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும். எங்களுக்கு வங்கி கடன் வேண்டும், பணத்தை திரும்பி பெறதுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் வாங்கி கொள்ள வேண்டும். எங்களுக்கு பொதுவாக சினிமா நடிகர்களின் சம்பளம் குறையணும், செலவினங்கள் குறையணும், தரமான படம் உருவாகணும். எங்ககிட்ட வரி வசூலில் அதிகாரம் பெற்ற மத்திய அரசு எங்க ப்ரொடியூசரை காப்பாற்றணும், சினிமாவை காப்பாற்ற வேண்டும். சரி, டிக்கெட் கட்டணம் உயர்கிறது, 28% வரி விதிக்கப்படுகிறது. அது குறையுமா உயருமா, யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை பற்றிலாம் பேச முடிந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை குறிமிக்காக திரு கே ராஜன், திரு தனஜெயன், திரு பாபு கணேஷ், திரு சத்யகுமார், மிக்க நன்றி.